தேனீக்கள் சேகரித்த தேன் துளிகள். தேனி ஆர்வமுடன் ரசிக்கிறேன். தேன் முழுவதுமாய் ருசிக்கிறேன். அருங்கோண வடிவ வீட்டில் 1000 தேனீக்களின் தொட்டில். நான் வியப்படைந்து போகிறேன் அவை விரிசு நின்று இருக்கையில். அதை கண்டு வியந்து நான் அமைத்த தேன்கூட்டில் 45 தேனீக்களானோம். சேகரிப்பு என்றவுடன் எறும்பைப்பார் என்றனர் பலர். அவர்களுக்கு தெரியவில்லை, எறும்பு தனக்கான உணவை சேமிக்கிறது, தேனி தனக்காகவும் நமக்காகவும் சேமிக்கிறது. பல 100 மைல் கடக்கும் முன்னை போலவே நானும் கடந்து வந்த பயணத்தில் அறிவியல் ஆராய்ச்சி கூடம், அரண்மனை, யானை கூட்டம், மான் கூட்டம், புத்தம் போதிக்கும் புத்தமடம் அனைத்தையும் கண்டு ரசித்தோம். உன்னை குறைகூற நினைக்கையில் தோற்றுப்போகிறேன் நான். தான் உண்ட மதுவிற்கு கூலியாய் மலரில் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்துகிறாய். நானும் குறையின்றி இருக்கவே முயற்சிக்கிறேன். நான் சேகரித்த தகவல்களை நூலாக்கி எனக்கும் என் இளைய தலைமுறைக்கும் வழிகாட்ட முயல்கிறேன். எனது குழு 5 என்றனர். அதனால் பெயரிட்டேன் ஹனி ஹைவ் குரூப் 5 என்று. தேனீக்களின் சேகரித்த தேன் துளிகளை உங்கள் செவிகளுக்கும் விழிகளுக்கும் விருந்தாக்குகிறோம்.
கரிய பெரிய யானை ஒன்றை காகித நூலில் பார்த்ததுண்டு. காணொளி மூலமாகவும் கண்டு வியந்ததுண்டு. உன் சிந்தையில் விளங்கிட்டதால் மந்தையை கடக்க முடியவில்லை என்று மதியுரையோர் கூற கேட்டதுண்டு. உன் சிந்தையை கலைத்து உன் வலிமையை உணர்த்த வனத்துக்குள் நுழைந்தேன் நான். பாறையின் மேலே சில தூர பயண முடிவில் சந்தித்து கொண்டோம் நாம். முதல் சந்திப்பு, உன் அருகில் நான். உன்னை காண்கையில் கரைந்து போனது எனது கற்பனை யானை, எதிலும் பொருந்தாததால். பிரம்மாண்டமாய் நீ உன் சிந்தையை கலைக்க வந்த என்னை சிந்திக்க வைக்கின்றாய். அடர்ந்த வனத்தை புகலிடமாக்கிய நான் அன்பிற்காக அடங்கி நிற்கிறேன், அனைவரையும் மகிழ்விக்கிறேன் என்று நீ கூறி பிளிறுகையில் அதை ஆமோதித்து வெளியேறுகிறேன் நான். மூங்கில் காடு. பச்சை நிற மூங்கில் காட்டில் சிறியதுமாய் பெரியதுமாய் இசைக்கருவிகள் ஏராளம். வெள்ளை நிற ஆடையில் ஆண்கள் கூட்டம், ரோஜாப்பூ வண்ணத்தில் பெண்கள் கூட்டம். இருவருமே இசைக்கின்றனர் கோலிசையை உன்னிடம் இரவல் வாங்கி. பச்சை வண்ண மூங்கில் காட்டில் பழுப்பு நிற இலைகளும் உண்டு. பறந்து செல்லும் பறவைகளுக்கு வீடான கூடும் உண்டு. புலி. மூங்கில் காட்டின் பாதை ஓரம் பாய்ந்து வரும் புலியைக் கண்டு பயந்து ஒதுங்கையில் பரிகசிக்கிறான் ஓவியன். பரிசு பெறுகிறது ஓவியம். உன் பாதைகள் நீளும் போது சிந்தனைகள் பல வந்து செல்லும். ஒன்றோடு ஒன்றுரசி ஓயாமல் இசைக்கின்றாய், 7 துளையில்லா புல்லாங்குழலாய்.